வீட்டுக்கு வந்து என்னைய பத்தி நீ விளாசிட்டு இருக்கியா? உங்களை பார்க்க வந்தியா? என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போறியான்னு இருக்கணும். விட்டுட்டு என்னைய பத்திலாம் பேசிட்டு இருந்த. அதான் உனக்கு மருமோ எனக்கு நல்ல மரியாதை கொடுக்குறா. இனிமே நான் எதுக்கு இங்க நிக்கணும்? என் வீட்டுக்கு போறேன். ஏன் போவேன்? யாரு வேணான்னு சொன்னது? எதுக்கு இவ்வளவு கோவமா பேசுற? ஏன் பெரியவங்களை பார்த்து கேளுங்க அவள்கிட்ட. பெரியவங்களை பார்த்து எப்படி பேசணும்னு தெரியாதா? தெரியாத கூட கொடுக்க தெரியாதா? இப்படிலாம் பேசுறா. எப்பா சொல்றது கரெக்டா தான் போச்சு. சரியான வாயாடின்னு சொன்னது கரெக்ட் தான். அமைதியாரு கத்திட்டு இருக்க நீ. நம்ம வீடு இல்ல, நம்ம வீட்டுல போய் எல்லாம் பேசிக்கலாம். அமைதியாரியா? எல்லா விஷயத்தையும் கேட்டு உன் சம்பந்தி அமைதியா தானே இருக்காரு. இது பேசுறாரா? கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். யாருக்கு வேணும் உங்க மன்னிப்பு? அவசியமே இல்ல. இந்த கோவம் உட்காருங்க சம்பந்தியமா. சாப்பாடு ரெடி பண்ண சொல்றேன். நல்லா வயிறார சாப்பிட்டு போங்க. இவங்களுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணுமாக்கோ. காப்பியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. சாப்பாடு சாப்பிட நிலைமைக்கு நான் இல்ல. சாமி போதும். வீட்டுக்கு நான் வந்தது போதும். மான மரியாதை இவ கெடுத்ததும் போதும். நான் சொல்றேன்ல, அவ ஏதோ எடுத்தஞ்சு பேசிட்டா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எடுத்தஞ்சு பேசினாளா? பெரியவங்க கிட்ட எப்படி பேச முடியும் தெரியாது உங்க மருமகளுக்கு? அம்மா எல்லார்கிட்ட இப்பதான் பேச சொல்லி கொடுத்துருக்காங்களோ? எப்பதுக்கு தேவையில்லாம எங்க அம்மா பத்தி வம்பல் இருக்கிற? உன் மருமகளுக்கு கிடைச்ச மாதிரி உனக்கு அவமானம் கிடைக்குமா? புஷ்பா போதும் நிப்பாட்டு. உங்களை இப்படிதான் பேசுவியா நீ? வாய முடு சொல்லிட்டு இருக்கேன். பொறிஞ்சு தள்ளுறியே. இப்ப யாரும் தெரியல. யாரு வேணா இருந்துட்டு போட்டோம். எனக்கு எந்த அவசியமும் இல்ல. என்னை பத்தி தேவையில்லாம பேசணும். வீட்டு மருமகள் ஒழுங்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பேசணுமா இல்லையா? போதும் நிப்பாட்டுன்னே. உள்ளார போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். போன்னு சொன்னேன் உன்னைய. இருக்கட்டும், வாட்டி வருவீங்களா? அப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன் உங்களை. இன்னொரு வாட்டி நான் வரணுமாக்கும். இதோட உன் வீட்டுக்கு வரது லாஸ்ட். இந்த வீட்டு பக்கம் கால் எடுத்து கூட வைக்க மாட்டேன். மருமக சொன்ன மாதிரி நீ சொல்லிட்டு அதான் உள்ளார போன்னு சொன்னேன். இன்னே அதட்ட வந்துருங்க. எவ்வளவு கோமா பேசிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. போன்னு சொன்னேன் உன்னைய. அவ பேசினதுக்கு இன்னும் வேண்டாம். எல்லாம் பேசுறதெல்லாம் பேசிட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்க? சம்பந்தி அவ பேசினதுக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்கறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மன்னிப்பு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். வாய் நம்ம வீட்டுக்கு போலாம். மான மரியாதை நம்ம தான் காப்பாத்திக்கணும். பாக்கணும்னு சொன்னா பாத்தாச்சு. அப்பயே வரலன்னு சொன்னேன். நீ தான் வான்னு கூப்பிட்ட. நான் வேலை முடிஞ்சிச்சுல, கொடுத்ததே கொடுத்தாச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சண்டை அந்த பொண்ணு கூட தானே. பொண்ணுதான் உள்ளார போயிச்சே. சம்பந்தி கூட பேசிட்டு வருவோம். கொஞ்சமாவது சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுற. இந்த வீட்டு மருமகாரி அப்படி பேசிட்டு போறா. உனக்கு காதலே உரைக்கலையா? இங்கே இருக்கலாங்கிற. வீட்டுக்கு வாயா போலாம். இருடி. வரியா இல்லையா? மேல நான் இருந்த நான் யாருன்னு காமிக்க வேண்டியதா இருக்கும். சம்பந்தியம்மா சொல்றத கேளுங்க. நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. நேரம் அமைதியா இருந்தீங்களே, அவருக்கு மிச்சர் போட்டு கொடுங்க. அப்பயாவது சாப்பிட்டுட்டு அமைதியா இருப்பாரு. நான் அமைதியா தானே இருந்தேன். ஏன் சம்பந்தியம் அப்படிலாம் பேசுறீங்க? எதுவும் சொல்ல வேண்டாம். நாங்க கிளம்புறோம். போயா வெளிய. இருடி பேசிட்டு வந்துறேன். போன்னு சொன்னேன். போயா. நீ வரினா வா, வராட்டி போ. நான் வீட்டுக்கு போறேன். இவங்கள்ட்ட நீ பேசி நல்லா உறவாடிட்டு வா. ஜெயா இருடி. நான்லாம் இங்க இருக்க முடியாது. நீ எப்ப வேணா வா. சம்பந்தி மன்னிச்சிருங்க. அவ பேசினதுக்கு. ஐயோ நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? விடுங்க. எங்க வீட்டு மருமகளும் தானே பேசியிருக்கா. நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லாம பெரியவன்னு பாக்காம வாப்போன்னு வேற பேசிட்டா. மனசு சங்கடமா போச்சு. ஒண்ணும் இல்ல சம்பந்தி. பொண்டாட்டி ஒன்னும் தகுதியான ஆள் கிடையாது. புரியுது சம்பந்தி. மொத்தம் என்ன சொல்றதுன்னே தெரியல. பரவாயில்ல சம்பந்தி, நானும் கிளம்புறேன். பாத்துக்கோங்க, நான் வரேன். சரி வாங்க, பாத்து போயிட்டு வாங்க. உங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரி சம்பந்தி, வரேன். பாத்தீங்களா அவளுக்கு கொழுப்ப? வீட்டுக்கு உங்களை பார்க்க வந்தவங்கள சண்டை மூடி விட்டு கிளப்பி விட்டா. நீங்க என்னன்னா அமைதியாவே இருந்தீங்க, எதுவும் பேசாம. எதுவா இருந்தாலும் நீங்க எதுவும் பேசாத, அமைதியாவே இருந்தேன். நான் பேசலங்க வேற சொல்லிட்டு இருக்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமேட்டு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. நடக்க போறதையாவது நல்லபடியா இருக்கட்டும். நீங்க சொல்றது வேணா கரெக்ட் தான். இங்கே உட்காந்துட்டு வா, போய் ரூம்ல போய் படுப்போம். எங்க படுத்தா தூக்கம் வரும்? அதெல்லாம் பண்ணிட்டு தூக்கம் வரமாக்கும். சரி, இந்த விஷயத்த மாணிக்கத்திட்ட சொல்லிடாத. அப்புறம் அவன் தான் கோவப்படுவான். நம்ம பையனும் தெரிஞ்சுக்கணும்ல. கிட்ட அந்த விஷயத்த நான் சொல்லதான் போறேன். நான் வேண்டாங்கிறேன். வீட்டுல பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல வேற சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவன் தான் டென்ஷன் ஆவான். கொண்டு அந்த புஷ்பா கிட்ட தான் கத்துவான். புஷ்பா நம்ம கிட்ட தான் வந்து கத்துவா. வேணானா விட்டுருவேன். வேணான்ட்டீங்களே, சரி நான் எதுவும் சொல்லல. வாங்க உள்ளார போவோம். சரி. யார பார்த்து என்ன வார்த்தை பேசிட்டு போகுது அந்த கிழவி? என்கிட்ட வந்து என்னைய பத்தியே பேசுது. அந்த கிழவி இங்கெல்லாம் வருது. வரட்டும், காலை ஒட்டு நடக்கிறேன் பாரு. திமுரு. இதுல மாமியார் வேற சப்போர்ட் பண்ணுது. உள்ளார போன்ட்டு என் தலையெழுத்து. எங்க அம்மா இருந்தா சும்மா விட்டுருக்குமா? உன்ன ஏமா இப்படி பேசுனேன்னு கேட்டிருக்காது. மாமியார் இருக்க போய் அவங்க சம்மந்தி அம்மாவா என்னைய தனிச்சு போங்குது. இருக்கட்டும். மனுஷன் வரவால சொல்றேன் நானு. இதுக்கு வந்து எப்பெல்லாம் நடந்துச்சுன்னு அந்த மனுஷனை தெரிஞ்சுக்கிட்டோம். சாப்பாடு வேற செய்யணுமா? சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்ச. குடிக்க தண்ணி கூட கொடுத்துடக்கூடாது. ரெட்டா தான் இருக்கு. நாத்தனார் மாதிரி அவங்க மாமியார். இதுல எங்க அப்பா வேற இந்த போட்டோ ஜூஸ் போட்டுக்கிடுமே அப்படின்னு வேற சொல்றாரு. கத்துறோம். இந்த அப்பா இப்படிதான் தூங்குறாரோ தெரியல. அம்மா போனாலும் நிம்மதியா தூங்குறாரு. அதுதான் நிம்மதியே இல்ல. எல்லாம் போச்சு. அப்பா எந்திரிப்பா. கொரட்டைய பாரு. நான் கொட்டை விட்டு தூங்குறேன். இந்த கத்துறது காதல் உழுதா இல்லையா? அப்பா இப்ப எந்திரிக்கிறே இல்லையா? காதல ஏத்த காய்ச்சி ஊத்துட்டுமா? இப்ப எந்திரிப்பா. ஏமா என்ன எழுப்புற? நான் பாடி தானே தூங்கிட்டு இருக்கேன். வேலை இருக்காமா? பால் வாங்கிட்டு வரணுமா? ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு பால் ஒண்ணுதான் கேடு. உட்காருப்பா. ஏமா ஒரே அலுப்பா இருக்கு. இன்னும் நிம்மதியா தூங்க விடுமா? எனக்கு இங்க நிம்மதி போச்சு. அப்படி நீங்க மட்டும் நல்லா தூங்கலாம். இப்ப எந்திரிங்க. என்னமாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க?
கத்துறதை விடவே மாட்டியா? எப்ப பார்த்தாலும் தொண உங்க அம்மா மாதிரியே கத்திட்டு இருக்க. சரி நிம்மதியா தூங்க உரியா? என்ன போய் தூங்குன்னு சொன்னேன். இப்ப எதுக்குமா இப்படி கத்தணும்? சொல்லு பாப்போம். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியுமா தெரியாதா? என்னம்மா தெரியும் எனக்கு. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். என்னமாச்சு? என்னமாச்சு? மகளை பத்தி வீட்டுக்கு வந்தவங்க ஒண்ணுக்கு ரெண்டா சொல்றாங்க. எல்லாமே திட்டிட்டு வேற போறாங்க. அப்படியே அம்மா வந்துச்சுன்னா எந்திரிச்சிங்க இப்படி பேசுறீங்கன்னு கேட்டிருக்கோம். நீ இருக்க போய் நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. சரி விடுமா, பெரியவங்க எதையோ பேசுவாங்க. மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத. பெரியவங்க பேசுவாங்களா? அக்காக என்ன வேணா பேசிட்டு போலான்ட்டு அப்படியே அமைதியா இருக்கணுமா நம்மளும்? சொல்லுப்பா. ஆமாமா, அப்படிதான் இருக்கணும். சுத்த வேஸ்ட்பா. அம்மாவது பரவாயில்ல, எனக்காக இவ்வளவு நாளா நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு, கூடவே இருந்துச்சு. நீங்க இருக்கீங்களே. சரி விடுமா, அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்களா? ஜூஸ் போட்டு தரேன், நீ போய் போட்டு எடுத்துட்டு வரியா? அது ஜூஸ் வேணுமா? வாங்கிட்டு வந்த பழமே சாப்பிடக்கூடாது, ஜூஸ் வேறயா? ஆமா, நீ தானேமா சொன்ன நாத்தனார் வீட்டுல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஜூஸ் போட்டு தரேன்னு சொன்னில. நான் மறந்துட்டியா? நானே பாரு தூக்கத்துல இருந்து தெளிவா இருக்கேன். ஆனா நீ கோவத்துல எல்லாத்தையும் சுத்தமா மறந்துட்ட. அப்படித்தானேமா? ஒண்ணும் வேண்டாம்ப்பா. இந்த பழமும் நீங்க சாப்பிடக்கூடாது, ஜூஸும் குடிக்க கூடாது. தூர வீசுங்காமா. என்னமாச்சு தூக்கி தூர வீசுங்கிற? நிறைய பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எப்படிமா தூக்கி போட முடியும் சொல்லு? நான் ரேட்டு அவ்வளோ விக்குது. வைக்கிறத வீணாக்க கூடாதுமா. பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஒண்ணும் வேண்டாம்ப்பா. அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுச்சு உங்களை இந்த வீட்டுல இருக்க கூடாதுப்பா, சொல்லிட்டேன். பழத்துக்காக இவ்வளோ சண்டை வருதா? என்னது? சரி வேணாம், என் பொண்ணே வேணான்றுச்சு. மேல பழத்தை ஒழிச்சு ஜூஸ் போட்டு என்ன போகுது? மாப்பிள்ளையே மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு சொல்லிடு, அதே நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்படி சொல்லுவீங்களா? அதை விட்டுட்டு பழம் போச்சு காய் போச்சுன்னு புலம்பிட்டு இருந்தா என்ன ஆகுறது? சரிம்மா, நான் தான் வேணான்ட்டேல. நீங்க படுங்க, தூங்குங்க நல்லா. ஆமா, எல்லாம் கத்துறதையும் கத்திட்டு பேசுறதான் பேசிட்டு மேட்டு எப்படி தூக்கம் வரும் சொல்லு பாப்போம்? தூக்கமும் வராது, ஒன்னும் வராது. தூக்கம் வரலன்னு சொன்னா அப்படியே சும்மா உட்காந்துருங்க, நான் போய் வேலை இருக்கு பாக்குறேன். என் பொண்ணை புரிஞ்சுக்கவே முடியல. பாட்டுக்கு வரா, கத்துறா, என்ன விஷயம்னு சொல்லவும் மாட்டேங்கிறா. என்ன ஆச்சுன்னே தெரியல. முன்னெல்லாம் அப்பா அப்பான்னு ரொம்ப பாசமா இருப்பா. ஆனா இப்ப கண்டாலே வெறுத்து ஒதுக்குறா. அதுக்கு காரணம் அவங்க மாமனார் மாமியார் தான். எப்பவும் இல்லாம இப்ப போறாங்க பத்தியா? அதான் ஆச்சரியமா இருக்கு. எதுவும் சொல்றாப்புல இல்ல. என்ன இப்படியே படுத்தே இருக்க? சாப்பாடு சாப்பிடணும் தோணுதா இல்லையா? நானும் சாப்பிடணும், அதுக்கும் கிச்சன்ல போய் ரெடி பண்ண மாட்டேங்கிற. அதான் ஆச்சு உனக்கு. வாயை திறந்து பேசு. என்னால முடியலடா, காற்று சளியா இருக்கு, கொஞ்சம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறியா? இது காற்று சளியா இருக்கா? நேத்துல நல்லா தானே இருந்த, நல்லா தானே பேசிட்டு இருந்த. இப்ப என்ன திடீர்னு காற்று சளிங்கிற? என்னாச்சு? என்ன பண்ண நீ? என்னன்னே தெரியலப்பா, அது வந்து இப்படிதான் இருக்கு. இப்படிதான் இருக்குன்னா முன்னாடியே சொல்லணுமா இல்லையா? என்கிட்ட இப்படி சொல்லாம நீ பாட்டு படுத்துனா எனக்கு தெரியுமா? உங்க அப்பா வந்தானா ஏன் தெரியுங்காட்டியும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவாரு. நல்லா தெரியுதா? அப்பா பத்தி நல்லா புரியுதா? அப்பா வேணா மாமியார் வேணான்ட்டு வீட்டை விட்டு 2 துரத்தி விட்டியே. உடம்பு முடியாத நேரத்துல போய் படுத்து கிடக்குற. உனக்கிறது யாரு? அப்பாவா தானே இருக்கும். அப்பாவது நல்லா புரிஞ்சுக்கோ. ஆமா போடா, அப்பா புரிஞ்சு என்ன போகுது? ஒன்னும் கிடைக்காது. நான் உன்னை சொல்றேம்மா, இன்னும் நீ மாறவே இல்ல. என்னமோ பண்ணு. ஆகாசு, மெடிக்கல்ல கொஞ்சம் மாத்திரையாவது வாங்கி கொடுப்பா. எனக்கு எப்படி தெரியும் மாத்திரை வாங்க? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீ படு, காலைல பாத்துக்கலாம். அந்த டிராவல மாத்திரை சீட் இருக்குப்பா, அதை எடுத்துட்டு கரெக்டா வாங்கிட்டு வாப்பா. மாத்திரை வேற வாங்கிட்டுமா உனக்கு? ஏன்பா அம்மாவோட சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டியா? புரிஞ்சுட்டாவது பேசுப்பா. அது எனக்கு கஞ்சி கிஞ்சி ஏதாவது எரிஞ்சு எடுத்துறியா? இது கஞ்சியா? அதெல்லாம் எனக்கு வைக்க தெரியாது. சுடுதண்ணியாவது போட்டு எடுத்துருவாப்பா. சுடுதண்ணியும் வைக்க தெரியாது. உனக்கு முடியாத நேரத்துல அம்மா உனக்காக எவ்வளவோ பார்த்தே செஞ்சேன். எனக்கு முடியலங்கிறப்ப எனக்காக பார்த்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறியே. இப்படி பண்ற? நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம், இல்லைன்னா மாத்திரையாவது வாங்கி தரணும், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன். ஏன் இப்படி பண்ற? அம்மா சுத்தமா உனக்கு பிடிக்காம போயிடுச்சா? என்ன கொலை குத்தம் பண்ணிட்டேன் நானே சொல்லு. அப்பா கூட துரத்தி விட்டேன், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நீ அப்படி பண்ணேனா? நீ நல்லபடியா பாத்துக்கணும், நல்லபடியா வளர்க்கணும்னு நினைச்சதானே உனக்கு இருக்க விட்டேன். இல்லடா, இப்படி அம்மா புரிஞ்சுக்காம இருக்கியே. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. படிக்கிற வேலை நிறைய இருக்கு. நாளைக்கு வேற எக்ஸாம். படிக்க வேண்டாமா நானே? நீ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்க உட்காந்து எங்க படிக்கிறது? நான் மாத்திரையாவது இன்னும் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப திரும்ப இதே பேசிருந்தீங்கன்னா அவ்வளவுதான்மா, டென்ஷன் ஆயிருவேன். படிக்க விடு, நான் போய் படிக்க போறேன் போ. டேய் ஆகாசு நின்னுடா, எனக்கு நெருப்பா கொதிக்குதுடா, முடியலடா காய்ச்சலு. ஆகாசு நின்னுடா. கடவுளே, இந்த பையன் என்ன இது கூட கேட்க மாட்டேங்கிறான். என்னதான் பண்றது? இதுவே அந்த மனுஷனா இருந்தா என்னை எப்படிலாம் தாங்குவாரு. ஒத்த புள்ள இவன் கண்டு கூட மாட்டேங்கிறானே. என்ன செய்வேன் நானு? அப்படியே பொறுமையா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதான். என்ன பண்றது? இவன் தான் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான். நம்மளாவது போவான். உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும். பாப்பா என்ன பொம்பளாவ? உலகத்துல இல்லாத பிள்ளையா இப்படி போய் மருமகளை கட்டிட்டு வருவாங்க? போதும் நிப்பாட்டு. என்ன நிப்பாட்டிங்கிற? உன்னே பேசுனா உனக்கு தெரிஞ்சிருக்கும். பேசணும்னால அந்த பொண்ணு பேசிச்சு. எதுக்கு அவங்க வீட்டுல போய் அந்த பிள்ளைய போய் தப்பா பேசிட்டு இருக்க? என்ன தப்பா பேசினேன்? உண்மையா தானே சொன்னேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலை உனக்கு. ஏன் அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. இத வந்து வீட்டுல பிரச்சனை பண்ணாத. வேண்டாம் விட்டு. நான் எப்படி பிரச்சனை பண்ணாம இருக்க முடியும்? அது எல்லாம் மரும அம்மா வீட்டுல தானே. கூப்பிடுறேன் இரு, அவளுக்கு தெரியட்டும். வேணா விட்டுடு, இதோட பிரச்சனை முடியட்டும். வேலை வளவலன்னு இழுத்துட்டு போனா உனக்கு தான் இது. நான் வேணா இருந்துட்டு போட்டியா? நான் பிரச்சனை பெருசு பண்ணதான் பாப்பேன். அப்ப எனக்கு ஒண்ணும் இல்ல, கூப்பிட்டு மருமகளை பேசிக்கோ. நானும் பேசதான் போறேன். ஏன் அமலா, அமலா இங்க வாடி. என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா உங்க அத்தா புணங்கிட்டு இருக்கா. என்னாச்சு மாமா? அப்பா பார்க்க போறேன் நீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? ஆமா, உங்க அப்பா அம்மா கேட்க வந்துட்டேன். இப்ப நான் இவ்வளவு கோவமா வந்திருக்கேன். அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா?
எப்படி தெரியும் அதான் உங்க அண்ணி எல்லாமே சொன்னாலே என்ன சொல்லுச்சு ஏதோ சண்டை போட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டாலுமே உன்னைய ஆஹா என் மாமியார் தெரிஞ்சிருச்சா என்னடி சொல்ல சொல்ல அமைதியாவே இருக்க அன்னைக்காரி புஷ்பா இருக்காளே எப்பா என்ன திமுரு வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி கொடுக்கல வாங்கன்னு கூட கூப்பிடல அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா இப்ப சொல்ல வந்துட்டீங்க என்ன பேசுனா உங்களுக்கு ஏன் கோவம் வருது பாத்துக்கலாம் என்ன பேசினா கூட நான் சும்மா விட்டுருப்பேன் அவ என்ன எம்புட்டி பேசியிருக்கா தெரியுமா உனக்கு சரி விடுங்க சாதாரண ஆள் கிடையாது அதே மாதிரிதான் அண்ணியும் 2 பேரும் கேடிங்க 2 பேரும் சேர்ந்து அங்க சண்டை வந்திருக்கு அவ்வளவுதான் யாரை பார்த்து கேடிங்கிற கேடியா இல்ல உங்க வீட்டாளுங்க கேடிங்களா என்னாச்சு இப்ப எங்க வீட்டாளுங்க இருக்கிறீங்க நீ மட்டும் என்ன சொல்ற உங்க வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் உங்களை வெத்தலை பார்க்க வச்சு வாங்கன்னு கூப்பிடுறது போறதுக்கு அப்பயே சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு இந்த மனுஷன் கேட்டாரா நீங்க போய் பார்க்கணும் என்னை கூட்டிட்டு போய் காசுக்கு உங்க அப்பாக்கு அவ்வளவு பழம் வாங்கிட்டு போனோம் எல்லாருமே காசு கொடுத்துதான் வாங்குவாங்க சும்மா யாரும் பணம் தர மாட்டாங்களே நான் இழிப்பு வேண்டியிருக்கு இழிப்பு உனக்கு மருமக கரெக்டா தானே பேசுது உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணு என்னங்க நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்பதான் எனக்கும் தெரியும் வீட்டுக்கு வந்ததுல இருந்து வல்லுன்னு விழுந்தீங்க எனக்கு என்ன தெரியும் ஏன் தெரியாதா உனக்கு போனா உங்க அண்ணி ஒண்ணு கூட கொடுக்கல யாரை பார்க்க போயிருக்கீங்க எங்க அப்பாவை தானே நல்லா விசாரிச்சுட்டு வந்துட வேண்டியதானே அங்க என்ன விருந்தா போட்டுட்டு இருக்காங்க போய் சாப்பிடறதுக்கு அறிவு கிட்டவளே விருந்துக்கான போறோம் விசாரிக்க போயிருக்கோமே கூட நிறைய பழம் வாங்கிட்டு போயிருக்கோம்ல மரியாதைக்காவது உங்க அண்ணி வாங்கன்னு கூப்பிடணுமா இல்லையா ஒரு காப்பியாவது இல்ல சாப்பிட்டு போங்கன்னு ஒண்ணு நீ சோத்துக்கு செத்தவளா இதை நீ குடுக்கல சாப்பாடு போடலங்கிற இங்க ஒரு நாளைக்கு 4 வேளை காப்பி குடிக்கிறியே அது பத்தாதா உனக்கு உனக்கு மணி ஆகலையா கடைக்கு போலையா நீ எதுக்கு ஏன்ட்ட வம்பிழுத்துட்டு இருக்க நீ எனக்கு கடைக்கு போகணும் தான் நீ என்ன பண்ற ஏது பண்ற நானும் கவனிச்சிட்டு இருக்கேன் கவனிப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கிளம்பாமா அங்க பேசுற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு வந்து உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்றியா ஈனி இழிச்சுக்கிட்டு போயா கடைக்கு இந்த புள்ள கடையில தனியா இருக்கும் அதை விட்டுட்டு இங்க வந்து ஏன்ட்ட பேசியிருந்தா என்ன ஆகுறது சரி நான் கடைக்கு கிளம்புறேன் திரும்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வரங்காட்டியும் உன் கோவத்தை தனிச்சுக்கோ இவ்வளவு கோவம் உனக்கும் ஆகாது அப்புறம் உடம்புக்கு தான் கெடுதி உனக்கு எனக்கு தெரியும் என்ன ஏதுன்னு நீ ஒன்னும் சொல்ல வேணாம் போகும்போத உங்ககிட்ட எல்லாம் சொல்லி ஒன்னும் ஆக போறது கிடையாது நான் போய் கடையில வேலையை பாக்குறேன் கிச்சன்ல அம்புட்டு வேலை இருக்கு ஒரு வேலையை பார்க்காம நீங்க பாட்டு கிளம்பிட்டீங்க நான் தானே எல்லா வேலையும் செய்யணும் நான் போய் பாக்குறேன் நான் பேசுறத கேட்காம நீ பாட்டுக்கு வேலை இருக்கு போறேங்கிற என் பிள்ளைங்க வேற வந்துருங்க அதுங்களை கவனிக்கணும் இதே பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகுறது சாப்பிடாம வந்துட்டோம் சாப்பாடாவது இருக்கா இல்லையா சாப்பாடு தானே இதுக்கு வாங்க சாப்பாடு இல்ல தோசை வேணா ஊத்தி தரேன் இந்த தோசையா ஒண்ணுமே சொல்லாம நீங்க பாட்டு கிளம்பிட்டீங்க சொல்லினீங்கன்னா நான் சமைச்சிருப்பேன் என் வீட்டுக்காரங்க மட்டும் சமைச்சாச்சு சரி அதுலயாவது கொஞ்சம் செத்த போடு நான் சாப்பிட்டுக்கிறேன் நாங்க குஸ்கா செஞ்சேன் பரவாயில்ல சாப்பிடுறீங்களா அதான் குஸ்கா பிடிக்காதே வைத்த கில்லுது அதையாவது எடுத்துட்டு வா போ ஆஹா பிள்ளைங்களுக்கு தான் இருக்கு பிள்ளைங்க வந்தாலும் கேக்குங்களா ஆசையா இது வேணா நேற்று வச்சு பழைய சாதம் இருக்கு அதை வேணா சாப்பிட்றீங்களா எல்லாம் என் தலை எழுத்து உன் வீட்டுக்கு போனதாலதான் நான் பாட்டுக்கு இங்க இருந்தேனா கிரிக்கெட்டை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சதை நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பேன் இப்ப யாரும் உங்களை எதையும் பார்க்க வேணாம்னு சொல்றது பாட்டு டிவியை பார்த்துட்டே இருக்க நான் உள்ளார வேலை பார்த்துட்டு இருக்கேன் பசிக்குதுடி சாப்பாடு வேணாம் அம்மாவே அமைதியா போயிட்டாரு உங்களுக்கு எதுக்கு சரி நான் போய் உள்ளார வேலை பார்க்கறேன் சொல்றத கொஞ்சமாவது காதுல வாங்கிக்கிறாளா அம்மா அவளா பேசிட்டு போறா பசிக்கு சாப்பாடு செஞ்சு கொடுனா கூட செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறா என்னதான் மருமகளோ தெரியல இவ்வளவு என் பையனை கட்டி வச்சு பிரயோஜனமும் இல்ல இப்படியே பண்ணிட்டு இருந்தா அந்த மனுஷத்தை சொல்லி ஹோட்டல்லையாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான் அவனுக்கு தலைவலி தான் மிச்சம் பேசின பேச்சுக்கு எல்லாம் தலைவலி வந்துருச்சு போய் தலைவலி மாத்திரையை போடணும் தைலம் தேய்க்கணும்